வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன தரமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு குட்டி கதை பார்ப்போம். அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம தலைவி அமுதா இருக்கால ஆல்ரெடி போயிட்டு அந்த பியூன் கிட்ட காசை அப்படியே சும்மா அள்ளி வீசி இறஞ்சிருக்காங்க. ஆமா, அமுதாவே ஒரு தண்டச்சோறு, அந்த தண்டச்சோருக்கு எதிராக காசு சோறு அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்க ஆட்டை போட்டு வைக்கிறாங்க. அந்த காசை எட்டு போயிட்டு அங்க கொடுத்து பியூன் கிட்ட சொல்லி வச்சிருவா, பியூன் அங்க வரானே அவன் வந்து குழந்தை கடத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா சொல்லி விட்டுறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பியூனு வேற லெவல்ல ஒரு பங்கம் பண்ணி வச்சிருக்காரு. அப்படி என்னடா நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம பியூன் இருக்காரு, அவரு சிவனேன்னு தான் உண்டு, தான் பொழப்புண்டு, தான் வேலை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவன போயிட்டு இவங்க நோண்டி இருக்காங்க. அதனால கடுப்பான அவ இருந்தேன்னு என்கிட்ட காசு கொடுத்து நீங்க இது பண்ண பாக்கல, நீங்க தானே குழந்தை கடத்துறீங்க. அப்பவே எனக்கு இனியா மேடம் சொல்லியிருந்தாங்க இந்த ஹாஸ்பிட்டல் குழந்தை கடத்தலாம் வருவாங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. அது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போலீஸ் வர சொல்லணும்னு சொல்லிட்டு போன எடுக்கலாம். உடனே குட்டு 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 துப்ப துப்பு துப்பு துப்புன்னு ஓடுறா ஒரு பக்கம். ஐயோ ஆளை விட்டா சரிடா சாமின்னு சொல்லிட்டு இதுக்கு மேல தேவையில்லாம அடுத்த விஷயத்துல தலையிடுவேன். மவளே உனக்கு இது தேவைதான், அடுத்த விஷயத்துல போய் மூக்க நுழைச்சா இதுதாங்க நடக்கும். தேவையில்லாம பிரச்சனை பண்றது, தேவையில்லாம அடுத்தவன் என்ன பண்ணா நமக்கு என்ன, அவன் வாழ்க்கை அவன் பொழப்பு அவன் பாத்துக்கிறான். நாம தேவையில்லாம போய் அவன் வாழ்க்கையில தூந்து அவன் வாழ்க்கையை நாசனப்படுத்தி நம்ம வாழ்க்கையை நாசமா போய் எதுக்குங்க இந்த மானகட்ட பொழப்பு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவுதான் நம்ம கேள்வி கேட்டாலும் அசிங்கம் படுத்தினாலும் நான் திருந்த மாட்டேன். நீ எவ்வளவு வேணாலும் அசிங்கப்படுத்திக்கோ, எவ்வளவு வேணாலும் கேவலப்படுத்திக்கோ, எனக்கு திருது பழக்கவே வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொல்ல, இவங்க கதையை பேசினா எனக்கே ஒரு பக்கம் அப்பா தூக்கம் வருதுடா சாமி அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. அந்த அளவுக்கு சுத்தம் போரிங்க தாங்க போயின்னு இருக்கு. இப்போ எப்படி தூக்கம் வருது அந்த மாதிரி தான் பாக்குற உங்களுக்கே தூக்கம் வர பக்கம் என்னடா இவ்வளவு சீரியல் போரிங்கா போயின்னு இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன பண்றது எல்லாம் தலையெழுத்து பார்த்துதானே ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம். ஒரு கட்டத்துல நம்மள மைக்க வச்சுட்டு இருக்காங்க. நம்ம உலகம்னா ஒன்று டிவி பார்க்கணும், வேலைக்கு போகணும், டிவி பார்க்கணும், வேலைக்கு போகணும், சீரியல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் அப்படியே சும்மா மக்கி வச்சுட்டு இருக்காங்க. அதனாலதான் அவங்க பொழைச்சிக்கிட்டு போயின்னு இருக்காங்க. நாம லாஸ்ட் வரையும் இப்படிதான் இருப்போம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டு இருக்கு. சரி இப்படிதான் பக்கம் போக அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம விக்ரம் இருக்காருல, அவரு இனியாவுக்கு போன் பண்ணி என்ன இனியா எல்லாம் நல்லா மறுபடியும் வந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த அமுதா இங்கேயும் வந்துட்டு இருக்குங்க, இங்கேயும் வந்து வேலையை காட்டினு இருக்கா, அவளை சும்மா விடக்கூடாது, அதனாலதான் அவங்களுக்கு சரியான பாடம் போடுறது நான் வழிபடுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடம் போட்டு அண்ணே அவளை ஜெயில பிடிச்சி போட்டுருந்தா அந்த பிரச்சனை இருக்காது. நீ தான் வேணாம் வேணாம் வேணாம்னு சொன்ன, உன் பேச்சை கேட்டு விட்டதால் தான் இப்போ இவ்வளவோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை கேட்டதும் சரி அப்பா என்னடா இப்படி தூக்கம் வருது அப்படின்ற மாதிரி தான் அந்த சீரியல பார்த்தா ஒரு பக்கம் இருக்கு. சரி இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம விக்ரம் எல்லாத்தையும் பேசி முடிச்சிடறாரு. அதுக்கப்புறம் இனியா சொல்றாங்க, நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க, எல்லாமே சிறப்பா நான் செஞ்சு விட்டு இருக்கேன், இதுக்கப்புறம் வாழ்க்கையில நம்ம கிட்ட சண்டை மோதல்னு சொல்லிட்டு அவன் வரவே மாட்டான், அந்த மாதிரி செஞ்சு வச்சிருக்கேன், ஏதோ ஒண்ணு பத்திரமா யாழ்னிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, அவன் மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி நான் எல்லாத்தையும் கரெக்டா பாத்துருங்க அப்படின்ற மாதிரி பேசி விட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்துன்னு பார்த்தா தெரிய போகுது. சரி இப்படி ஒரு பக்கம் போய் இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குது ஏது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, செய்யும், நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.